ஒரு அற்புதமான ராசி. இதை 12வது ராசின்னுவாங்க. 12வது ராசி இல்லை, அதான் முதல் ராசியே. அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கிற ராசி, அழுக்குகளை வெளியேற்றும் ராசி, நீரை ஒன்றோடு ஒன்று சேருவதும் நீக்குவதும் உள்ள ராசி, பூமி பந்தை மேலே தூக்குவதும் கீழே இறக்குவதுமான ராசி. ஆகையினால் பல இன்னல்கள் உள்ள ராசியாக இருப்பதனால் மீனராசி நேயர்கள் கடந்த சில ஆண்டுகளாக கண்ணீரால் அமைதிப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சனி பயிற்சி ஒரு விமர்சனம் தரணும்னு பார்த்தா, இந்த சனி பயிற்சி அதுன்னு தெரியல, அது வக்ரகதியானதுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு சிலர் கல்யாணம் பண்ணியிருந்தா கல்யாணத்தில் பிரச்சனை, வீடு கிரகம் பிரவேசம் பண்ணியிருந்தா அந்த வீடை முடிக்க முடியாத பிரச்சனை, அவசரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணிவிடுவாங்க, ஆனால் வீடு முடியாது. ஒரு சிலருக்கு தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்த பிறகு தான் பிரச்சனை. சில பேருக்கு விதவிதமான பிரச்சனைகளை இந்த மீனராசி நேயர்கள் அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு சரியாக உபதேசம் பண்ணக்கூடிய நபர் இதுவரையும் கிடைக்கல, அதனால அவஸ்தைப்பட்டீங்க. இன்று அந்த குரு 5வது பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால், உச்சத்திலிருந்து 9ஆம் பார்வை தான் சுய வீட்டை பார்ப்பதனாலும், அதுக்கு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்ற சனியையும் விரயஸ்தானாதிபதி என்ற சனியையும் பார்ப்பதனால், உங்கள் பிறந்த காலத்தில் அந்த சனி எங்கே இருந்ததோ அதோடு இணைத்து இப்போ உள்ள நேரத்தை கணித்து நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டால் அருமையான விமோச்சனமான, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைப்பதற்கு முழுமையான நேரம் இது. உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு நல்லவராக தோணும், சில நேரங்களில் தவறானவராக தோணும். உங்கள் கணவர் உங்களுக்கு தீயவராக தோணும், ஆனால் அவர் நல்லவர்னு பின்னாடி தான் நினைப்பீங்க. இப்போ நல்லவர்னு நினச்சா பின்னாடி அவர் தீயவராக நினைப்பீங்க. இப்படி எதிர் விசையாக மாறக்கூடிய அந்த ராசி தான் மீனராசி. பாருங்கள், முன்னாடி ஒரு மீனுக்கு தலை, பின்னாடி ஒரு மீனுக்கு தலை, ஒன்று பின்னிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வாழ்க்கையில் போராட்டம் நடத்தக்கூடிய ராசி இந்த ராசி. இவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்கள், அன்பை புரிந்து கொள்பவர்கள் ஒருவரும் கிடையாது. இவர்கள்ட்ட ஒருத்தவங்க துயரப்படுறாங்க. மீன ராசிக்கு மற்ற ராசிகள் அத்தனையும் பொருந்துங்க. மீனராசி பெண்ணோ ஆணோ இருந்தால் எந்த ராசிக்காரவங்களாக இருந்தாலும் திருமணம் பண்ணலாம். 6, 8, 12 பேச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, அவ்வளவு உன்னதமான ராசி. புதனுடைய ஆதிக்கத்திலேயே அந்த இடம் அவ்வளோ அற்புதம். ஏன்னு கேட்டால், நீச்ச பங்க ராஜயோகம் உள்ள ராசி. புதன் சார் அங்கே இருக்கிறது நீச்ச பங்க ராசியோ, அது நண்பனோட சேர்ந்துருக்கு. சனியும் புதனும் நட்பு, குருவும் சனியும் நட்பு, இப்படி தொடர் ராசி. ஆகையினால தான் 2 மீனும் எதிரும் புதிரும் ஆகப்பட்டு ஒன்றன் பெண் ஒன்றை சுழண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆகையினால் இந்த மனிதர்களை பொறுத்தவரையும் உடம்பு ஊறக்கூடாது. ரொம்ப ஒல்லியாக அழகாக ஸ்லிம்மாக இருக்கிறவங்க ஊறிட்டாங்கன்னா உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, மிடிலாக ஆகிட்டாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா இருந்துட்டாங்க, அவங்க இழைச்சி போயிட்டாங்கன்னா உடலில் ஏதோ உள்ளூர பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இது வெளிக்காட்டாத ராசி. தூக்கத்திலேயே அழுது அந்த கண்ணீரை மூடி மறைப்பதற்காக கிடுகுன்னு எழுந்திரிச்சு குளிச்சு முடிவிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி வேஷம் போடுற ராசி. ஆகையினால் மீனராசி அன்பு நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சியும் சனி வக்ரமும் எப்படிப்பட்டது என்றால், உங்களுக்குள்ளே இருந்தே செயல்படுது. ஆரம்பமும் நீங்கள் தான், முடிவும் நீங்கள் தான். ஒன்று வேணும்னு நினச்சா அதை எப்படியும் வாங்காத விட மாட்டீங்க. வேண்டான்னு நினச்சா எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை விளக்கிடுவீங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் கடவுளே அடையணும்னா நீங்கள் அடைவீங்க. வானமண்டலத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய அத்தனை தேவதைகளும் மீனராசியை கண்டுட்டு தான் கீழே வருவாங்க. ஏன்னு கேட்டால் அண்ட சராசரத்துக்கு உள்ளதை இணைக்குகின்ற ராசி அது. சுகத்தை தேடும்போது கிடைக்காது. அந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அந்த சூழல் அதிலிருந்து மாறுபடும். ஆகையினால் மீனராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு
இது சம்பந்தமான விஷயத்த ஆபிஷோட கலந்து நீங்கள் செயல்படும்போது சில தெளிவான முடிவுகளை சொல்லுவாங்க. அந்த தெளிவான முடிவுக்கு ஏற்றது போல் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை பகிர்ந்துங்க. ஆனால் நல்ல முன்னேற்றம் வரும். ஏன்னு கேட்டால் அந்த ராசி அதிபதி எங்கே போயிருக்காருன்னா உங்கள் 5ஆம் இடத்துல, அதே நீர் ஸ்தானத்தில் இருக்கான். கண்டிப்பாக இந்த 4 மாதம் அல்லாது அடுத்த 4 மாதமும் சரி, அதுக்கு அடுத்த 4 மாதமும் சரி, ஒரு வருஷத்தில் இந்த மாதங்கள் உங்களை சரியாக எடுத்து செல்வதற்கு உங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதற்கு உங்களோட பிறப்பு ஜாதகம் அதுக்கு துணை புரிய வேண்டும். இவர்கள்லாம் சொகுசாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் சொகுசாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க? சொகுசாக வாழ்ந்தால் உடம்பு கெட்டு போவோம், இல்லைன்னா மனசு கெட்டு போகணும்னு தெரியும். 8ஆம் அதிபதி சுக்கிரன், தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன், அந்த இடத்துல தான் உச்சமாகிறார். அப்போ சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல சொகுசு தேட தானே தேடும். ஆகினால் உங்கள் பேரில் எதிர்க்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கார் பேர்லேயே உங்கள் மனைவி பேர்லேயே இருக்கலாம். அப்படி இருந்து நீங்கள் சொகுசாக இருக்கலாம். மற்றவங்க உள்ளே நுழைஞ்சி வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுத்தா அவங்க மேலே சந்தேகம் வரும். கவனமாக இருங்க. இந்த சந்தேகப்படுற ராசியும் மிதுன ராசிக்காரவங்க. அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இணையானது இது. ஏன்னு கேட்டால் அதுக்கு உள்ள புதன் இதுலேயும் இருக்குது. புத்தி பேதளிச்சு போவதும் புத்தி போராட்டம் வருவதும் இந்த ராசியில் இருக்குது. செவ்வாயும் புதனும் இருந்தால் இந்த ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆகையினால் கவனமாக இருந்து உங்களுடைய சிந்தனையை கேட்டு தெளிவுபடுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன். மீன ராசி, மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. பொதுவாக மற்ற ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ தன்னுடைய ராசிக்கு ஒரு பிரச்சனைன்னா குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு பகவான். எப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்போதும் நாம் ஒருத்தர் என்ன கேட்குறோம், ஐயா எனக்கு சனி பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாரா, ஏதாவது ஒரு நல்ல பாதுகாப்பு பண்ணுவாரா, ஏதாவது நல்லது நடக்குமா, எனக்கு குரு பார்வை இருக்கா, குருமக திசை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம். அவரு தான் உங்க ராசிக்கு அதிபதி. அந்த குரு உங்க ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் மீன ராசியா இருந்தாலும் மீன ராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேருக்கு மீன ராசினா மீன் அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா மீன ராசிக்கு மீன் அப்படின்னா ரெட்டை மீன், அதாவது 2 மீன் சொல்லுவாங்க. ரெட்டை மீன் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சரம் திறம் உபயம். நம்ம முன்னோர்கள் கரெக்டா பார்த்தீங்கன்னா 12 ராசியை 3 விதமா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சரராசி, திரராசி, உபயராசி. அதாவது 4 ராசியை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 3 நாள் 12. அப்ப அந்த உங்களோட ராசி பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில வருதுன்னு பார்த்தீங்கன்னா உபயம் ராசி தான் உங்க ராசி. உபய ராசி அப்படின்னா உசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி. எப்பயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்களை நம்ம கீழ் நோக்கி பார்வையில் பார்க்கக்கூடிய ராசி. மேல் நோக்கி எல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படின்னா என்ன, மற்றவங்க கை எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டோம். கஷ்டமா இருந்தாலும் நம்ம கையூனி கரணம் போட்டு தான் வாழ கத்துக்குவோம். சரிங்களா? அந்த மாதிரி ராசி தான் இன்னைக்கு உபயராசி. உபயராசிக்கெல்லாம் சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். சாதிக்க துடிக்கிற ராசி, கோபம் உண்டான ராசி, அது போக பார்த்துட்டீங்கன்னா என்ன ஏது எப்படி அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் உள்ள ராசி. முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம நல்ல நிலைமையில் இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுத்திக்குவோம். அந்த மாதிரி ராசி கிட்டத்தட்ட இது மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சபோதத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசி நீர் ராசி. அதாவது நீர் ராசி அப்படின்னா ஒரு இடத்துல டக்குன்னு இல்லாத ராசி என்னன்னா நீர் ராசி தான். அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்க ராசி நீர் ராசி. பொதுவாக இந்த உலகத்துல எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியது முதல்ல என்னன்னா நீர். தண்ணி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல யாரும் வாழ முடியாது. அதுதான் நீர் ராசி. எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடியது நீர். அந்த நீர் ராசி தான் உங்க ராசி. அப்படின்னா மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி பண்ணக்கூடிய ராசி. உங்க ஊர்ல பண்டிகையா, திருவிழா, நல்லது கெட்டது முன்ன போய் நிற்பீங்க. டொனேஷன் நல்லது கெட்டதை எடுத்து கொடுப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்ன நிற்பீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஓடி போய் பார்ப்பீங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவங்க மேல போக்கஸ் நிறைய இருக்கும். மற்றவங்களை பத்தி ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி. இது ஏன் சொல்ற அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவும் செஞ்சு
நல்ல பேர் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை. அரசியலுக்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் இருந்தீங்கன்னா, மீனராசிக்காரங்க இருந்ததுன்னா மற்றவங்க சம்பாரிச்சிட்டு வருவாங்க, ஆனால் நீங்கள்லாம் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை தூக்கி கொடுத்துருவீங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் செய்வீங்க. உங்கள் கூட இருந்தால் புளி பறிச்சிருவாங்க. நான் இருக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் தன்னம்பிக்கை கொடுக்குறேன், ஏதோ ஒரு வகையில் உங்களை மோட்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்க. மீனராசி பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம சாதிப்போம். இந்த மாதிரி ராசி மீனராசி. இந்த மீனராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உபய ராசி, அதாவது போக நீர் ராசி. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் உறுப்பு எந்த சார்ந்த ராசின்னா பாதம் சார்ந்த ராசி. மேக்சிமம் பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாதம் பிரச்சனை இருக்கும். பாதம் வெடிப்பு, பாதம் எரிச்சல், அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா பாதம்னா நம்ம காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். 100% பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ நமக்கு என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் உண்டு. அப்போ உங்கள் ராசி என்னன்னா பாதம் சார்ந்த ராசி. அப்போ அந்த பாதத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அப்ப இது எல்லாத்துக்கும் தாண்டி அப்ப நான் எந்த கடவுள் கும்பிட்டாங்க எனக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் நான் நிறைய விதமா சொல்றாங்க. அதாவது உங்க ராசிப்படி எனக்கு உங்களோட கருத்துப்படி என்ன கும்பிட்டா நல்லா இருக்கும்னா, சனி பிடிக்காத கடவுள் யாருன்னா விநாயகர் மட்டும்தான். இன்று போய் நாளை வா அப்படின்னு சனி பகவானையே அதாவது ட்விஸ்ட் பண்ணனவர் யாருன்னா விநாயகர் தான். அதனாலதான் சனி பகவான் மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறாரு, எல்லா கடவுளையும் சனி பிடிச்சிருக்கிறாரு, விநாயகர் மட்டும் பிடிச்சதே இல்லை. சனி வரும்போது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வா, அதுக்குதான் சனி விநாயகர் சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சனீஸ்வரம் பிடிக்காத கடவுள் விநாயகர். விநாயகரை நீங்க வழிபடுங்க, எப்பயுமே சொல்றேன் சூப்பரா இருக்கும். அதுவும் ஆற்றங்கரையோர பிள்ளையார் இருக்கிறார் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கும். நீங்க அவர் கண்டிப்பா வணங்குங்க, நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது கரெக்டா மீன ராசிக்கு இப்ப நடக்கிறது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. மோசமான சனி. ஜென்மச்சனி அப்படின்னா உங்க ராசியில தான் இப்ப சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்ப வந்தாரு, இந்த 2025 அதாவது மார்ச் 29 வந்தாரு. அதுக்கு முன்னாடியே 2.5 வருஷம் விரைச்சனி. ஃபர்ஸ்ட் 2.5 வருஷத்துல ஏகப்பட்ட விரையத்தை பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க அதாவது முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா, ஏன்னா முதல் ரவுண்டா இருந்தா மங்குச்சனியில ஜென்மச்சனி, 2வது ரவுண்டா இருந்தா பொங்குச்சனியில ஜென்மச்சனி, 3வது ரவுண்டா இருந்தா அதாவதுன்றது பாதச்சனியில அதாவது ஜென்மச்சனி. புரியுதுங்களா? அதாவதுன்றது இந்த மாதிரி சொல்லுவாங்க, மங்குச்சனி, பொங்குச்சனி, மாரக சனி. அப்ப மாரகச்சனினா 3வது ரவுண்டு. அப்ப 100% பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அது முதல்ல பாருங்க. அப்போ உங்களுக்கு நடக்கிறது இப்ப ஜென்மச்சனி. ஃபர்ஸ்ட் 2.5 வருஷத்துக்கு நிறைய பேர் இந்த வண்டி வாகனத்தில் அழிச்சிருப்பீங்க, ஃபைனான்ஸ் ரீதியாக அழிச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து அழிச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு உதவி செஞ்சு வாங்கி கொடுத்து அவங்க கட்டாம நீங்க கட்டிக்கிட்டு இருப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்கிற ஜென்மச்சனினால நிறைய இழந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட மதிப்பு, மரியாதை, தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ எப்படி இருக்கும், இந்த சனி அதாவது வக்கர நிவர்த்தி நல்லா இருக்குமா இல்லையான்னு பார்த்தா, சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா சனி வக்கரத்தில் இருந்தா அப்போ ரிவர்ஸில் வந்துட்டு இருந்தார், அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ சனி மீண்டும் முன்னாடி வராரா, அப்போ முன்னாடி வரும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார்னு பார்த்தா இல்லை. இயல்பு நிலையில் இருக்கும்போது அவர் என்ன செய்வாரோ கண்டிப்பாக அதை அப்படியே செய்வார். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நான் 2 விஷயம் சொல்றேன், அந்த 2 விஷயம் கடைபிடிங்க. 1 அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நவகிரக பரிகாரம் பண்ணுங்க, எல் தீபம் பொருத்துறது, 2வது சனி பகவானை சுத்துறது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சனீஸ்வரர் கோயில் எல் தீபம் வாங்கி பொருத்தி வைக்கிறது, எள்ளும் சோறு கலந்து காகத்தை வச்சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன். தானம் பண்ணுங்க, பசு தானம் பண்றது, எறும்புகளுக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். 2வது விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப வேலையும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது தப்பிச்சுக்கலாம். இதனால இந்த மாதிரி சொல்றேன்னா உங்களுக்கு இருக்கிறது மோசமான சனி
ஜென்ம சனி, கவனமா இருங்க. ஏதாவது இப்போதைக்கு ஏதாவது கடன் பட்டு ஏதாவது வாங்கலாமா, லோன் போட்டு வீடு வாங்கலாமா, லோன் போட்டு வண்டி வாங்கலாமா, லோன் போட்டு காரு வாங்கலாமா, லோன் போட்டு நம்ம அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமான்னா தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில லோன் போட்டு ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பா சிரமப்படக்கூடிய நேரம் தான். அவசரப்பட்டுட்டுமோ அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த ஜென்மச்சனிக்கு எனக்கு தெரிஞ்சு சுப விரயம் கை கொடுக்கும். கடனானாலும் முதலீடு மிச்சமா இருக்கணும். சுப விரயம் பண்ணுங்க. உதவி செய்ய போய் உபத்திரியத்துல மாட்டிக்காதீங்க. அது போக இந்த ஜென்மச்சனிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஆறுதலா இருக்கிறது என்னன்னா, தானத்துல சிறந்தது அன்னதானம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஜென்மச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா ஹெல்த் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமா போகணும். அதை தாண்டி பார்த்துட்டு எப்படியா அதாவதுன்றது பார்க்கும்போது இந்த ஜென்மச்சனியில முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அதாவது திருநள்ளாற போயிட்டு வந்தா நிச்சயம் நான் சொல்றேன் திருப்பும் நடக்கும். அப்ப நான் சொல்ற மாதிரி விநாயகரை வழிபடுங்க. அதுவும் ஆற்றங்கரையோர பிள்ளையார் வழிபடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தொழில் பிரச்சனை, பணம் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, இது எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல மட்டும்தான் தெரியும். ஏன்னா இண்டிவிஜுவலான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அரசியல் இருப்பாங்க, ஒருத்தர் விளையாட்டு தொழில் இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்டன்றது ஆன்லைன் தொழில் செய்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா இண்டிவிஜுவலான கேள்வி தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் சொல்றேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சார்ந்ததோ இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சனி பிடிக்கும் போது இடம் மாறி உட்கார்றது நல்லது தானே. ஆல்ரெடி இடம் மாறி இருந்தா உங்களுக்கு நல்லது தான். வீடு மாறுன்னு நினைக்கிறீங்க, மாறலையா, மாறுன்னு நினைச்சா மாறுங்க. மாத்திட்டீங்களா, பயப்பட வேண்டாம், நல்லது அங்கேயே இருங்க. இந்த 7:30 முடிஞ்சு கொஞ்சம் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி கருத்து வேறுபாடு இருக்குதா, விட்டு கொடுத்து போவதும் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நல்லதுதான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதா, தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, மீன ராசிக்காரங்களோட நிலைமை நிதானம், கவனம், பொறுமை, இது 3 கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு அதை கை கொடுக்கறது என்னன்னா, சுப வரையும் கை கொடுக்கும், பொறுமை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஜெயிச்சா மட்டும் தான் அதாவதுன்றது வெற்றி இல்லை, தோக்கலனா கூட வெற்றி தான். கடன் கட்டிட்டா சந்தோஷம் பார்த்தா கடன் வாங்காத இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம் தான். அதனால பாருங்க, கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. எது தேவை எது தேவையில்லை, அதாவது ஆடம்பரம் என்ன, எது அத்தியாவசியம் என்ன, அத்தியாவசியம் பண்ணுங்க. தயவு செய்து ஆடம்பரம் வேண்டாம். ஏன்னா ஜென்மச்சனியில நம்ம லாக் பண்ணிடுவாரு, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அதாவது 28/11/2025 வெள்ளிக்கிழமை, சதய நட்சத்திரம் சித்தயம் கூடிய சுபதினத்தில் 28/11/2025 முதல் 27/7/2026 வரை அனுகிரகமும் அனுகூலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது. வக்கரம்ங்கிறது எதிர்ப்பா சொல்லக்கூடியது, வக்கரம்ங்கிறது எதிர்த்து வரக்கூடியது, நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பா வரக்கூடியது. அப்ப நல்லது கெட்டதா மாறும், கெட்டது நல்லதா மாறும். இதுதான் வக்கரம், வக்கர நிவர்த்தி. நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க. வளவளப்பு கொலவளப்புக்கு இல்லை ஐயா, இருக்கிறதுபடி சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஏன்னா எங்களை நம்பி கேட்குறீங்க, அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். அப்போ வக்கர பயிற்சி, வக்கரம் முடிஞ்சிருச்சு, இப்போ நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த 240 கிட்டத்தட்ட ஒரு 240 நாள் 200 நாளைக்கு மேலே வருதுன்னா, அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும், எந்த 12 ராசிக்குள்ள எந்த ராசிக்கு என்ன செய்யும், எது நன்மையை கொடுக்கும், எது தீமையை கொடுக்கும், இதுதான் நமக்கு வேண்டியது. அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது சனி வக்ர நிவர்த்தியில இறுதியான ராசி, இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியான ராசி, மீன ராசி.
எங்கேயா இல்லத்துக்கு உள்ளத்துக்கு மகிழ்ச்சி கொடு, 7:30 எங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களையா அப்படின்னு ஒரு நேயர் கேட்பாங்க. நாம் யார் என்பதை விட யார் யார் நம் பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கட்டுப்பாடுகள் இல்லாமல் கட்டவிழ்க்கப்பட்ட மாடு நிலத்தில் சேதம்தான் படுத்தும், சேதத்தைப்படுத்தும். கட்டு வச்சா தான் ஒரு இடத்துல நிற்கும். நம் மனமும் கட்டுப்பாடு இல்லை என்னால் வாழ்க்கையும் சேதமடையும். அந்த வகையில திடமும் திடகாத்தமும் வைராக்கியமும் வழிகாட்டியும் தாய்ப்பற்றும் தாய்நாடு பற்றும் வெளிநாட்டு பற்றும் வெளிநாட்டு வாழ்க்கையும் விவேகமும் கொஞ்சம் பிரஸ்டீஜ், கொஞ்சம் மதிப்பு, நான் சொல்றதை கேட்கணும் என்கிற உயர்ந்த நோக்கமும் குணமும் கொண்டவர் மீனராசி. மீனத்துக்கு மிஞ்சினவங்க யார் இல்லைங்க. மீனும் கருணை கடலாக உள்ளது. உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி. அங்கே அவிட்டம் சதையும் பார்த்தோம் பார்த்தீங்களா, சதையத்தை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் கும்பத்துக்கு. இங்க பாருங்க அப்படியே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 3 ராசியுமே 3 பகுதியா இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. உத்திரட்டாதி அன்னை உமையவள், ரேவதி அறிவு புதன், பூரட்டாதி குரு, குரு யோகம். அப்ப மீன ராசியில பிறந்தவங்க என்னைக்குமே மிதப்புல தான் இருப்பாங்க. மீன் எப்படி மிதக்குன்னு சொல்லல, அந்த மாதிரி மிதப்புல தான் இருப்பாங்க. அப்ப மீன ராசிக்கு உரியவங்க கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. தோல்வி என்னதான் தோல்வி வந்தாலும், என்னதான் உங்களுக்கு தோல்வி வந்தா, என்ன தோல்வி வந்துட போகுது சொல்லுங்க, என்ன தோல்வி வந்துட போகுது? 7:30 தான் நடக்குது, வேற என்ன நடக்குது உங்களுக்கு? 7:30. அது என்ன செய்ய போகுது? ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, வெளிநாடு, திருமணம், புத்திர பாக்கியம், பிஸ்னஸ், ஹெல்த் இஷ்யூ, எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் 7:30? 2வது சனி நிவர்த்தி பண்ணிட்டாரு. அப்பா, அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு சனி நிவர்த்தி பண்ணிட்டாரு உங்களை. இதுவரையும் வெளியே போகணும், இப்போ உள்ளே வாங்கிறார். மீனராசிக்காரங்க பாருங்க, பெரிய பெரிய அரண்மனையாக நீங்க உள்ளூர்ல வீடு கட்டினாலும் ஒரு குடிசையிலேயாவது அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யூகேல வாழத்தான் வேணும். வேற வழியே இல்லை. நீங்க அங்கேதான் வாழணும். அப்படிப்பட்ட ராசி தர்மத்துக்கு உரியது, நேர்மைக்கு உள்ளது, நீதிக்கு உரியது, வித்துக்கு உரியது. அதனாலதான் என்ன 7:30 இருந்தாலும் உங்களை பாதிப்பு, அதனுடைய தன்மை குறையும். அது 7:30 சனியா, கண்டக, இனிமேல் வரக்கூடிய பாதச்சனியா, விரையச்சனியா, அஷ்டமத்து சனியா, உங்களுக்கு பாதிப்பு குறையும். ஏன்? உங்க ராசிநாதன் குரு, அங்கே இருக்கக்கூடிய உங்க அதிபதி சனீஸ்வரன். அப்ப 2 பேரும் சமக்கிரகம், 2 பேருமே குருமார்கள். அப்படிங்கும் போது அந்த தாக்கங்கள் குறையும். என்ன நடக்கக்கூடாது? சனி திசையில சந்திர புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி நடந்தால் அப்படியே நம்மளை அப்படியே மென்டல் ஆக்கி அப்படியே மனசை போட்டு திடப்படுத்தி உருக்கி விட்டு, வெளிநாட்டு வேலை, உயர்ந்த கல்வி, பல்கலைக்கழகங்கள், டெக்ஸ்டைல்ஸு சம்பந்தப்பட்ட தொழில், கரும்பு, நெல், கோதுமை, விவசாயம், வாழை, பலா, பழங்கள், தோட்டப்பயிர், தோட்டக்கலை, வெளிநாடு, தாய்மை, குழந்தை பாக்கியம், பிஸ்னஸ் பாருங்க, பிஸ்னஸ், கல்வி, பட்டமளிப்பு போய்தான் ஆகணும். மீனத்துல பிறக்கிறவங்க டாக்டர், பொருளாதாரத்துல வித்தகர், பிஹெச்டி, எல்லா வகையிலும் சிறப்பா இருப்பீங்க. ஏன் சிறப்பா இருப்பீங்க? வேலை செய்ய மாட்டீங்கல்ல, நீங்க வேலை வாங்கக்கூடியவர்ல, நீங்க கமாண்டிங் பண்ணக்கூடியவர்ல, அதனால எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கும். அப்படின்னா அப்புறம் என்னையா இப்படி போட்டு கஷ்டம் நடத்துறது? உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க. உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துட்டு என்ன தசா புத்தி. மீன ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிக்குமே உபயராசின்னு பேரு. இந்த உபயராசிக்கு அதிபதி யாரு? புதனும் குருவும். அப்ப புதனும் குருவை நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும், ராசியாக இருந்தாலும், குரு திசையில புதன் புத்தியோ, புதன் திசையில குரு புத்தி வரும்போது மிக 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 கவனமாக இருந்தது. தயவு செய்து பாதம் தொட்டு பணிகின்றேன். ஐயா உருப்படியா சொல்லிட்டாருன்னு சொல்லணும்ல, உள்ளதை சொல்லணும்ல. ஐயா நீங்க சொன்னது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தலை வணங்குகின்றேன், பாதம் பணிகின்றேன். உள்ளது உள்ளபடி சொல்லிடணும். நீங்க தனுசு மீன லக்கணமா இருப்பீங்க,
மீன லக்கணம் தனுசு லக்கணமா இருப்பீங்க. தனுசு லக்கணம் 7க்கும் 10க்குரிய புதன்ங்க. நல்லா கேட்டுக்கோங்க நேயர்கள். தனுசு லக்கணம் தனுசு ராசி, இல்ல மீன லக்கணம் மீன ராசி. 4க்கும் 7க்குரிய மீனத்துக்கே வாங்கல, மீன லக்கணம் மீன ராசி. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப 4க்கும் 7க்குரியவர் யாரு? புதன். அப்ப எப்படி பண்ணுவாரு? 4க்குரியவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு சொத்து சுகம் அடக்கம் மத்த எல்லாமே இழக்க சொல்வாரு. அப்ப 7 யாரு? மனைவி. கண்டிப்பா 2ஆம் தாரம் இல்லாம இருக்கவே இருக்காது. 2ஆம் தாரம் இருதார அமைப்பு இல்லாம இருக்காது. அது 7 8 சுத்தம் இருந்தா தப்பிச்சுக்கிறலாம். 32 வயசுல கல்யாணம் ஆனாலும் தப்பிச்சுக்கிறலாம். வெளிநாட்டுல இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். 22ல கல்யாணம் ஆச்சு, மகனே நீ தொலைஞ்ச. 22 23க்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா இருதாரம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். கேளுங்க ஐயா, நீங்க சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கணும். 10 இல்ல 1000 பேர் சொல்லியிருக்காங்க. 4க்கு 7க்குரிய உபயலக்கணம் உபயராசிக்குரிய பாவில குரு பாவில. இது பராசரரே சொல்லியிருக்காரு, அவரே சொல்ல முடியல. இதை எப்படி நம்ம சொல்றதுன்னு திணிச்சு அவர் யோசிக்கிறாரு. இதை போய் மக்கள்கிட்ட நெகட்டிவா சொன்னா எதுவும் அப்படியே மனசு மாறி போயிருமே யோசிக்கிறாரு. ஆனாலும் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையை சொன்னாதான் மதிப்பு மரியாதை. ஏன்னா எங்களை நம்பி நீங்க கேட்குறீங்க, எங்களை நம்பி நீங்க ஜீவனுக்கு இங்க கொடுக்குறீங்க. எத்தனையோ பேர் சொல்றாங்க, எத்தனையோ பேர் வர்றாங்க. உள்ளதை சொன்னா தாங்க அதுல இருக்க என்ன திசை பத்தி நடக்குங்கிறத. அந்த வகையில கண்டிப்பாக மீன ராசிக்கு 7 முதல் சுற்றா 2வது சுற்றா என்பதை சிந்தித்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபத்தியை பார்த்து குழந்தைகள் இருந்தா கவனம், போக்குவரத்துல கவனம், விளையாட்டுல கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், நண்பர்கள் கவனம், வெளிநாட்டு கவனம். வெற்றியை கொடுத்து பணத்தை ஏமாந்துடாதீங்க, உங்க கைக்கு வந்து சேராது. எல்லாத்தையும் இழந்துடலாம், தன்மானத்தை இழக்க முடியாது. அப்படிப்பட்ட மீன ராசிக்கு 7 நடக்குங்களா, கவலைப்படாதீங்க. வக்கர நிவர்த்தி கொஞ்சம், அதாவது இல்லாத ஆலைக்கு இழுப்பு சக்கர மாதிரி வக்கரத்துல தான் வேலையை செய்யலாம எதிர்பார்க்காம செஞ்சது இப்போ உங்களுக்கு நல்லா செய்ய போகுது. கண்டிப்பாக ஒரு வகையில கண்டிப்பாக இந்த மீன ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் 7 பயப்படாம இருங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையாருடைய காரியசித்தி மாலை படிங்க, பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.